டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த அந்த 41 பேருடைய குடும்பங்களையும் விஜய் சந்திக்கிறதுக்காக மகாபலிபுரத்தில் ஒரு 5 ஸ்டார் ரெசார்ட்டை புக் பண்ணியிருக்காங்க. ரெசார்ட்டை புக் பண்ணி அவங்களுக்கும் ஒரு தனித்தனி ரூம்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த 41 பேருடைய குடும்பங்களும் விஜய் மகாபலிபுரத்துக்கு வரவழைச்சு சந்திக்கிறதே ஒரு தவறான செயல். அவரு போய் கரூரில் தான் அவங்கள சந்திச்சிருக்கணும். அந்த முறையே விஜய் தவறிட்டாரு. இதுவே ஒரு தவறான செயல். சரி, அந்த விஷயத்த விடுங்க. அந்த 41 பேருடைய குடும்பங்களுடைய காலில் விழுந்து கதறி அழுததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு 2 லட்சம் நிவாரண தொகை கொடுக்கப்பட்டதாகவும், லைஃப் லாங் உங்களுக்கான அனைத்து விஷயங்களையும் தாவே கட்சி மேற்கொள்ளும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்ததாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா விஜய் அந்த குடும்பங்களுடைய காலில் விழுந்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து ஒரு தவறான செயல். தப்பு செஞ்சவங்க தான் அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும். விஜயுடைய ரோல் அந்த 41 பேருடைய குடும்ப அந்த உயிரிழப்புல கண்டிப்பா இருக்கு. அந்த குற்ற உணர்ச்சிக்காக தான் விஜய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த விஷயத்தை தான் நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு வரோம். விஜயுடைய ரோல் கண்டிப்பா அந்த 41 பேருடைய உயிரிழப்புல கண்டிப்பா இருக்குன்னு. மக்களே, நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? விஜய் காலில் வந்தது சரியா தப்பான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. இது மக்களுடைய கருத்தை நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இது போல அரசியல் சார்ந்த பல செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய மாற்றம் அஃபிஷியல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.